இந்த திண்டுக்கல் நகரமே அதிர்ந்து குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் காட்சி போல் கடல் போல் காட்சி அளிக்குது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. இங்க திண்டுக்கல் நகரத்தில் நுழைகின்ற பொழுது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்திக்கின்றோம். அந்த அளவுக்கு மக்களுடைய ஆரவார மகிழ்ச்சி. இதுதான் கட்சிக்கு வெற்றிக்கு சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான எழுச்சி பய நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் மேயர் கழக அமைப்புச்சாளர் திரு வி. மருதராஜ் அவர்களே, கழக அமைப்புச்சாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு ஆசமணி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ. பிரேம்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பி.கே.டி. நடராஜன் அவர்களே மற்றும் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பொதுமக்களே, வரி தந்திருக்கின்ற தொழிலாளர் நண்பர்களே, இளைஞர் வட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. கிட்டத்தட்ட 51 மாத காலம் இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடந்திருக்குது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீண்ட நாள் கோரிக்கை அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் அவர்கள் சீனிவாசன் அவர்களும் அண்ணன் நத்தன் அவர்களும் அவர் கோரிக்கை வச்சாங்க, எங்கள் பகுதிக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று. சுமார் 350 கோடி செலவில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த பகுதி மக்களுக்கு உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவமனையை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, குடிநீர் திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு தங்குதடையெல்லாம் குடிநீர் வேணும்னு கேட்டீங்க, அதையும் கொடுத்தோம். இன்றைய தினம் 4 நாளைக்கு ஒரு முறை தான் திண்டுக்கல் நகர மக்களுக்கு குடிநீர் வருகிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி திமுக ஆட்சி. இன்றைய தினம் நீங்க வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு ஒரு சென்னை நெற்குன்றம் பகுதியில் 4 சவரன் தங்க நகை இன்றைக்கு திருட்டு போயிட்டுது. அந்த சிசிடிவி காட்சி, அந்த பஸ்ல வரும்போது சிசிடிவி காட்சி இருக்குது. அதை பார்த்து திமுக கட்சி சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அம்மா திருடி இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா மீது 10 திருட்டு வழக்கு இருக்குது. இந்த ஆட்சி உருப்படியாகுமா? ஏங்க நினைச்சு பாருங்க, திமுக கட்சி சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருடி இருக்கிறானா? இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? திருட்டு கும்பல் ஆட்சி இல்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.
அது மாதிரி ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒரு சான்று மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேணும். ஆனா திமுகவில் ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இப்ப திருடி கையும் களவுமா பிடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதுதான் இப்படின்னா இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில 4,66,00,000 முறைகேடு நடந்திருக்குது. நீங்க இங்கதான் மாநகராட்சி இருக்குது, ஊழல் புரிஞ்ச இடம். பரவாயில்ல, அண்ணன் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாது இல்ல. அற்புதமான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. 4,66,00,000 இந்த மாநகராட்சி இருக்கிற மக்களுடைய வரி பணத்தை சுருட்டிய மாநகராட்சி இந்த திண்டுக்கல் மாநகராட்சி. இன்னைக்கு மக்கள் எதுக்காக வரி கட்டுறாங்க? நல்ல குடிநீர் கொடுக்கணும், நல்ல சாவரிசி கொடுக்கணும், கழிவுநீர் வெளியேற்றணும், தெருவிலுக்கு நல்லா இருக்கணும், எங்க சுகாதாரமா இருக்கணும், குப்பையெல்லாம் நல்லா அள்ளணும். இதுக்காக கஷ்டப்பட்டு வரி கட்டினா அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கும்பல் திமுக கும்பல். உண்மைதானே? பத்திரிகையில் செய்தி வந்ததுல இந்த 4,66,00,000 இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே முறைகேடு நடந்ததாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக நிர்வாகத்தில் இப்படி கோளாறு ஏற்பட்டு இவர்களே வழக்கு போட்டு இந்த அதிகாரி சில பேர் கை செஞ்சு போயிருக்காங்க. இது உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இங்கதான் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கிளம்பிட்டாங்க. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்குது மிச்சனும், எரியிற வீட்டில் பிடுங்குவது லாபம். அப்படி திமுக கட்சிக்காரன் எங்கெங்கெல்லாம் மேயரா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஊழல். கோயம்புத்தூர் எடுத்துக்க, அங்க இருக்கிற மேயர் அங்க இருக்கிற கவுன்சிலருக்கு பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை மாத்தி இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற ஆளுங்கட்சி மேயர், திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர், அங்க வர்ற பணத்தை பிரிப்பதில் பிரச்சனை, அங்க பிரச்சனை. திருநெல்வேலி அங்க இருக்கிற மாநகராட்சி, அங்க இருக்கிற கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் திமுக மேயர் மீது நம்பிக்கையா தீர்மானம் கொடுறாங்க, அங்க பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டுக்கின்ற பல்வேறு மாநகராட்சியில மிகப்பெரிய முறைகேடு. அந்த முறைகேடெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு அதை முறையாக விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட பக்கத்தில் மதுரை மாநகராட்சியில் கொஞ்ச நெஞ்சமெல்லாம் கொள்ளையடிக்கல, 200 கோடி கொள்ளையடிச்சுட்டாங்க. 200 கோடி இந்த வரி வசூல்ல மட்டும் முறைகேடு செஞ்சு மக்களுடைய வரி பணத்தை 200 கோடி ஊழல் செஞ்சு இன்றைக்கு அந்த திமுக மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற அந்த மாநகராட்சியில் இருக்கின்ற 5 மண்டல குழு திமுக தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 2 குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர், ஆளுங்கட்சி மேயருடைய கணவர் கைதி, ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா. ஆளுங்கட்சியில முறைகேடு நடந்தது அவர்களே கண்டுபிடிச்சு அதிகாரிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதுக்கெல்லாம் வரி போட்டுக்கிறாங்க? அது ரொம்ப கேவலம். பன்னிக்கு கூட வரி போட்டுக்கிறாங்க. பன்னிக்கு வரி போட்டு அந்த பணத்தில் கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம், கேவலமான அரசாங்கம். அங்க என்ன நாய்க்கு வரி, பன்னிக்கு வரி, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டு அந்த வரிய இந்த கொள்ளை கும்பல் பாகம் பிரிச்சு அதுக்குள்ள பிரச்சனை வந்து வெளிச்சத்துக்கு வந்து இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த மாநகராட்சியிலே, இந்த மதுரை மாநகராட்சியில் தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாநகராட்சியிலும் நடைபெற்ற அந்த ஊழல்கள் முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தவறு செய்தால் சட்ட நீதியாக அண்ணா திமுக அரசு அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இது சின்ன ஊழல், இன்னும் பெரிய ஊழல் இருக்குது. டாஸ்மாக் ஊழல் தெரியுமில்ல யாருன்னு?
10 ரூபா. பாலாஜி நல்ல பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நாங்க மறந்தால் நீங்க மறக்க மாட்டீங்க. ஆக மக்களுக்கு முழுமையா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டில் 6000 பிராந்தி கடை இருக்குது. அதுல நிறைய பார் இயங்கிட்டு இருக்குது. அதுல பெரும்பாலான பாரு ஒரே கும்பல் 2500 பார் அவர்களே ஏழை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பார்ல முறைகேடா விற்பனை செய்கிறாங்க. கடையில் விற்பனை செய்கிற பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா கொடுத்து தான் நாம வாங்க வேணும். அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா மாசத்துக்கு கணக்கு, ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுல இருந்து மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த டாஸ்மாக் மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி வசூல் செஞ்ச அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்று எல்லா வலைதளத்திலும் வந்துட்டு இருக்குது. எல்லா தகவல் பத்திரிக்கை எல்லாம் நாரி போயாச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈடி உள்ள வந்தாச்சு. ஈடி வந்த பிறகு மத்திய அரசு இருக்கிற ஈடி வந்த பிறகு அந்த டாஸ்மாக்ல முதற்கட்டமா சோதனை நடத்தி 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக, முறைகேடு நடைபெற்றதாக இன்றைக்கு பத்திரிகையில செய்தி முழுமையா விசாரிச்சா 40,000 கோடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு இருப்பதாக அவர்கள் எல்லாம் வலைதளத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது. ஆக இவ்வளவு பெரிய ஊழல் செய்கின்ற கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா சொல்லுங்க, நீங்க தாங்க நீதிபதி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு காலையில ஆலோசனை கூட்டம் அண்ணன் அவர்கள் ஏற்பட்டிருந்தாங்க. அண்ணன் சீனிவாசன் அவர்களும் அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களும் இந்த அதாவது எல்லா அமைப்பை சேர்ந்தங்க ஒரு 13 அமைப்பை சேர்ந்த அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உங்க தொழில பிரச்சனை அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஒருவர் குறிப்பிட்டாரு, சொத்து வரி ஏத்திட்டாங்க அப்படின்னாரு. சொத்து வரி ஏத்திட்டாங்க. எவ்வளவு? கடைக்கு 100%, அதாவது வீட்டுக்கு 100% ஏத்திட்டாங்க. 1000 ரூபாய் நீங்க அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டுக்கு வரி கட்டிட்டு இருந்தா திமுக ஆட்சியில் 100% ஏற்றப்பட்டா 2000 ரூபாய் வரி கட்டணும். அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு 1000 ரூபாய் கடவரி கட்டிங்களா, திமுக ஆட்சியில் கடவரி 150% உயர்த்தி 2500 ரூபாய் கடவரி இன்னைக்கு அதிகம் கட்டணும். குடிநீர் வரி போட்டாச்சு, போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அதோட இன்னைக்கு எவ்வளவு வரி வசூல் பண்ணியும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்கிட்டு இருக்காங்க. சாதாரண நினைச்சுக்காதீங்க. நான் 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 4 ஆண்டுல 4,38,000 கோடி. சிந்திச்சு பார்க்க வேணும் மக்கள்லாம். இன்றைக்கு 73 ஆண்டு காலம் முத காங்கிரஸ் ஆச்சு, அப்புறம் திமுக ஆச்சு, அப்புறம் அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து அவருடைய மொத்த கடன் 2021 5,18,000. கொரோனா ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். கடை திறக்கல, பெட்ரோல் டீசல்ல வருமானம் திறக்கல, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, மதுபான விற்பனை இல்ல, வருமானமே இல்ல. ஒரு ஆண்டு 40,000 கோடி கொரோனா செலவு. இப்படி இருந்த காலம் கூட மொத்தமா 5,18,000 கோடி தான் கடன். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன். இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது 25-26ல இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. 5,38,000 கோடி கடனை வாங்கி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்திய அரசாங்கம் மாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை, வேற எதுவுமே இல்லை. நீங்க நினைப்பீங்க அப்படியே வர்றீங்க கூட்டத்துக்கு, அப்படியே வர்றோம் பார்க்கறோம் போயிடணும், இதெல்லாம் நீங்க தாங்க கட்டணும். நல்லா ஜாக்கிரதையா பார்த்துங்க. இப்ப இந்த கூட்டத்தில் சொல்றேன், நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி வந்தாரு உண்மைதான் பேசினார்னு. இந்த பணம் இந்த கடனை யாரு கட்டுறது? மக்கள் தான் கட்ட முடியும். வரி போட்டு எப்படி கட்டுவாங்க? வரி போடுவாங்க, வரி வசூல் பண்ணி கடனை கட்டுவாங்க. நீங்க ஒண்ணு வேணாம், ஒரு பைக் வாங்குறீங்க டியூல, 2 மாசம் கட்டலாம் பைக் தூக்கிட்டு போயிடுவான். வீட்டு கடன் வாங்குவீங்க, ஒரு 3 மாசம் கட்டலாம் வீட்டுக்கு சீல் வச்சிருவாங்க.
இப்படித்தாங்க அரசாங்கமும். அரசாங்கம் கடன் வாங்கினா மக்கள் தலையில் தான் விழுகும், மக்கள் தான் அந்த கடனை அடைக்க முடியும், வரி போட்டு அடைக்க முடியும். இப்பவே மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தடுமாற்றத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு வாழ்வா சாவா என்று இந்த ஆட்சியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பெல்லாம் போயிட்டுது. இந்த பகுதியில் அண்ணன் காலையில் சொன்னார், இங்கே இருக்கிற ஸ்பின்னிங் மில்லெல்லாம் மூடிட்டாங்க. எனக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை இல்லை. தோல் ஷாப் மூடிட்டாங்க. அங்கே பணிபுரிந்தவர்கள்லாம் வேலை கிடையாது. முதலாளிக்கு வேலை இல்லை, தொழிலாளிக்கு வேலை இல்லை, ஸ்பின்னிங் மில்ல பாதி மூடிட்டாங்க. பாதி பேர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய நிலை என்ன? எப்படி இவ்வளவு கடனை வாங்கிட்டா நீங்க எப்படி திருப்பி செலுத்துறது? எங்களுக்கு கடன் வாங்க தெரியாதா? அது கிடையாது. மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு சரியான குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறாங்களோ அது போலதான் ஒரு அரசாங்கத்தை ஒப்படைச்சா அவர்கள் முறையா மக்களுடைய நிலையை கருதி மக்களுக்கு நன்மை செய்கின்ற விதத்தில் ஆட்சி செய்யணும். அதுதான் ஒரு சிறந்த ஆட்சி. எங்களுடைய ஆட்சி அப்படித்தான் இருந்து. சரி, கடன் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றுகிறா, அதுவும் இல்லை, திட்டமும் இல்லை, கடனும் அதிகம் வாங்கியிருக்காங்க. ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் சொல்றார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சரா. எதுல? இந்தியாவிலே கடன் வாங்கல முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்தில் அதிகமா கடன் வாங்கி சாதனை படைத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். நல்ல பேர். ஓட்டு போட்ட மக்களுக்கு இன்றைக்கு கடனை வாங்கி கடன்காரன் ஆக்கினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது ஒரே ஆண்டுல நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து 11 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. உங்களால எங்க தில்லு தெம்பு திராணி திறமை இருந்தா ஒரு மருத்துவ கல்லூரி திறந்து கேட்டா மத்திய அரசு கிடைக்கலைங்க. மத்திய அரசு வேறு பழி போத்துற. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசாங்க மாநில அரசாங்க நிதியிலிருந்து கொடுத்தோம். அம்மா 6 கொடுத்தாங்க, நான் 11 கொண்டாந்தேன். ஆக 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரி, தமிழகத்தில் 7 சட்டக்கல்லூரி கூட திறந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி திறந்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 வருஷம் மட்டும் திறந்தது சொல்றேன். அதோட இன்றைக்கு வேளாண்மை கல்லூரி 4, பொறியியல் கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி கல்லூரி 5, பாலிடெக்னிக், அதோட ஐடி கல்லூரி, பிஎட் கல்லூரி. இப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சியில 10 ஆண்டு கால ஆட்சியில அதிகமா கல்லூரிகளை திறந்து கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இந்திய அளவில் தேசிய அளவில் 2019-20 உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 2011 132 பேர் தான் பட்டப்படி படிச்சுட்டு இருந்தாங்க, உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா எடுத்த முயற்சி, அம்மாவுக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அதிக நிதி ஒதுக்கீடு, இதன் மூலமா இன்றைக்கு கல்வியில பெரிய வளர்ச்சி. அதனால 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாட்டிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் 154 பேர் பட்டப்படி படிக்கிறாங்க. அதுவும் அரசு கல்லூரி திறந்ததின் காலமாக கிராமத்திலிருந்து நகரம் வரை குடிசில் வாழ்கின்ற ஏழை எளிய தொழிலாளி மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு அரசு கல்லூரியில் படித்து பட்டம் பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு சாதனையாவது உங்களால சொல்ல முடியுமா? முடியுங்களா? ஆக நாங்க செஞ்சோம், சொல்றோம், நெஞ்ச நிமித்தி மக்களிடத்தில் சொல்லுகிறோம். ஆக சாதனை மேல் சாதனை சொன்னால் அது அண்ணா திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அதோட 2018-19 நான் முதலமைச்சர் இருக்கும்போது
அரசாங்க பள்ளியிலே படித்த மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி கிடைச்சது. இன்றைக்கு தமிழகத்தில் 41% அரசு பள்ளியிலே மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவன் கூலி தொழிலாளி, மூட்டை தைக்கிற தொழிலாளி, சலவை தொழிலாளி, விவசாய தொழிலாளி, இப்படி நெசவு தொழிலாளி, இப்படி பலதரப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தான் அந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சது. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தேன். அதனால அந்த ஏழைகளுடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு 2818 அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்னைக்கு MBBS டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. இது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள். அதனால மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை கட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிக்க வேண்டும் என்று உத்தரவை போட்டு இன்றைய தினம் ₹1 செலவில்லாம 7.5 உள்ளிட ஒதுக்கீட்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு MBBS படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி திமுக மாதிரி குடும்ப கட்சி கிடையாது. குடும்பத்திற்காக இந்த கட்சி துவங்கல, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக. திமுக கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அது கம்பெனி ஆகி போச்சு. ஏன்னா கம்பெனியில் உங்களுக்கு தெரியும், ஒரு சொத்து இருந்தா அந்த வாரிசுக்கு தான் சேரும். உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அந்த ஒரு கம்பெனி இருந்தா அதனுடைய சொத்து அந்த வாரிசுக்கு வரும். அது மாதிரி திமுக கட்சி என்ற சொத்து திரு கருணாநிதி இருந்தது, அப்புறம் திரு ஸ்டாலினுக்கு வந்தது. இப்ப உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்காது. அதுக்கு பிறகு உதயநிதியும் வர்றதுக்கு துடிக்கிறார். இன்னைக்கு ஒரு அமைச்சர், ஒரு திமுக இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் சொல்றார், இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா இவரெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. வெக்கமா இல்ல? ஏங்க, ஒரு தன்மானம் வேணும். அது சீனியர் மினிஸ்டர் சொல்றாங்க. அந்த மந்திரி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுக குடும்பத்திற்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் அவர்களெல்லாம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த நாட்டிலே உயர்ந்த பதவிக்கு வர வேணுமா? சிந்திங்க. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைக்க வேணும், நல்லா சேவை செய்யணும், மக்களிடத்தில் நன்மதிப்பு இருக்கணும். கட்சிக்காட்ட நன்மதிப்பு இருந்தா ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அதிமுக ஆட்சியில, அதிமுக கட்சியில முடியுமில்ல? நான் இங்க மாதிரி பேச்ச கேட்டு கேட்டு அண்ணன் பேச்செல்லாம் கேட்டுக்கிறேன். கேட்டு இங்கே இருந்து இன்னைக்கு கட்சிக்கு உழைத்து இன்னைக்கு நாட்டு மக்களிடத்தில் நல்ல பேர் எடுத்து உங்களால் இங்க வந்து உங்க முன் பேசுகிறேன். இது அதிமுக கட்சியில் நடக்கும். திமுக கட்சியில் நடக்குமா? நடக்குங்களா? அதிமுக ஜனநாயக கட்சி. இந்த ஜனநாயக கட்சியில இன்றைக்கு உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. நீங்க திமுக பாருங்க, திரு ஸ்டாலின், திரு கருணாநிதி பிறகு ஸ்டாலின் முதலமைச்சரானார். இதுக்கு பிறகு இப்போ ஒரு ஆளை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. முதல் எம்எல்ஏ கொடுத்தாங்க, அமைச்சர் கொடுத்தாங்க, துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கட்சியில் பாருங்க, திரு ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர், எதிரணி செயல் திமுக இளநி செயலாளர் உதயநிதி, மகளிர் அணி செயலாளர் கனிமொழி. அவ்வளவுதான் பதவி. எல்லாமே குடும்பமே எடுத்துக்கிட்டது. அது உழைக்கிறவெல்லாம் நடுத்தருவில் வேடிக்கை பார்க்கணும். இப்படிப்பட்ட காட்சி ஆட்சிக்கு வரணுமா? இங்கதான் இப்படின்னா டெல்லிக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கும். டெல்லிக்கு போனாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவை தான் பொறுப்புல வரணும். அங்க யாரு? நாடாளுமன்ற குழு தலைவர் யாரு? கனிமொழி. ஏன் மத்தெல்லாம் ஆளே இல்லையா? அங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. ஆக இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். இதை நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. ஏண்டா இன்றைக்கு இந்தியாவில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மன்னர் ஆட்சி வருவதற்கு
நீங்கள் துணை நின்ற வேண்டாம். அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இங்க அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்காரு. நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கிறார். எப்போ? 4 வருஷம் கழிச்சு. இப்பதான் மக்கள் நினைச்சிருக்காரு. எப்போ அவருக்கு உடல் சரியில்லாம இன்னைக்கு போய் மருத்துவமனைக்கு சேர்ந்த பிறகுதான் இந்த சிந்தனையே வந்திருக்குது. ஆக நமக்கே இப்படி உடம்பு சரியில்லை, மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஏதோ சிந்திச்சிருக்காரு. பரவாயில்ல, ஏதோ ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்பத்தானே சிந்திக்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். அப்போ நலங்காக்க திட்டம்னு அறிவிச்சீங்க. சரி, என்ன மக்களுக்கு செஞ்சீங்க? இந்த திட்டத்தின் மூலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ முகாம் நடத்தணும். 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில் 2011-2021 வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி அங்கங்க ஏழை மக்களை பரிசோதனை செஞ்சு அவர் உடலில் என்ன நோய் என்று ஆராய்ந்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசு. 460 நடமாடும் மருத்துவ குழு இருந்தது. இதெல்லாம் நாங்கள் புள்ளி விவரமாக சொல்ல முடியும். உங்களால திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால சொல்ல முடியுமா? 460 நடமாடும் குழு. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை கொடுக்க 267 264 ஆரம்ப சுகாதாரம், 168 ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கை கொண்ட தரம் உயர்த்தணும். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் சாதனை. அது மட்டும் இல்லைங்க, இந்த திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ஒரு தொழிலாளி, 2 கையும் கிடையாது, திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவர். அவர் என்னை வந்து நேரில் சந்திச்சார். என்னை வந்து நேரில் சந்திச்சு 2 கையும் கிடையாதுங்க, 2 கையும் பொருத்த வேண்டும், 2 கை எனக்கு வேணும். உங்கள்கிட்ட நீங்க வந்து நினைச்சா முதலமைச்சர் செய்யலானாரு. நான் நினைச்சேன், என்ன 2 கை இல்லாத இருக்கிறீங்க, எப்படி பொருத்தணும்? இல்ல மருத்துவர்லாம் சொன்னாங்க முதலமைச்சர் நினைச்சா செய்ய முடியும். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு அவரை அனுப்பி வச்சு நீங்க ஒரு மருத்துவ குழு போட்டு அவரை பரிசோதனை பண்ணுங்க, இந்த 2 கையும் பொருத்த முடியுமான்னு பாருங்க. அப்படி இருந்தா அவருக்கு இந்த அவர் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றலாம்னு சொன்னோம். அவரும் மருத்துவ குழு போட்டு சோதனை பண்ணி இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை எடுத்து பொருத்தி இன்றைக்கு திண்டுக்கல்ல மிக சிறப்பாக வாழ்க்கை நடத்திட்டு. இது அதிமுக அடிச்ச வரலாற்று சாதனை. இந்திய அளவில் கை இல்லாதவருக்கு கையை பொருத்தி இன்றைக்கு சாதனை படைத்தது அதிமுக அரசாங்கம். வேற எங்கேயுமே அரசு மருத்துவமனையில், இந்தியாவில் அரசு பொது மருத்துவமனையில் இப்படிப்பட்ட சிகிச்சை கொடுத்த வரலாறு கிடையாது. திமுக ஆட்சியில் ஒரு கால்பந்து விளையாட்டு வீராங்கனை காலில் அடிபட்டதுன்னு மருத்துவமனைக்கு போனாங்க. காலோட போய் உயிரில்லாத வெளியே வந்தாங்க. கால்பந்து வீராங்கனை காலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவர் உயிரோட போய் கால் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாங்க. வரும்போது உயிர் இல்லாம வந்தாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், திறமையான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக லேப்டாப் அம்மாவுடைய அரசு கொடுத்தது. தமிழ்நாட்டில் 52,36,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். 7,300 கோடி அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது ஸ்டாலினுக்கு பொறுக்காக நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி நம்முடைய மாணவர்களை சிறந்த மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கொடுக்கின்ற அந்த லேப்டாப் திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு இங்க இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வசிக்கிறீங்க. இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் 2001ஆம் ஆண்டு புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5400 டன் மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தாங்க. நாகூர் தர்கா
சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் முழுவதும் விலையில்லா கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு இருந்து வருஷம் 6 கோடி மானியம் கிடைச்சிருந்தது. 2019ஆம் ஆண்டு அந்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் எங்களுக்கு மானியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த மானியம் தொடர்ந்து வழங்கப்பட்டது. அதோட 2021 என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் செல்லுகின்ற அந்த மானியத்தை உயர்த்த வேண்டும் சொன்னாங்க. கோரிக்கை ஏற்று 6 கோடி கொடுத்ததை 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தோம். அதுபோல ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ்ஜில் வேண்டும் என்று கேட்டாங்க. அதற்காக அம்மாவுடைய அரசு 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அதிமுக அரசு. 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டாங்க. 2004 2600 பேரை உயர்த்தணும். அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் 750 இருந்து 3000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். அதோட உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கும் உலமாக்களுக்கு அந்த வாகன இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. வகுப்பாளத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு அதிமுக அரசாங்கம். அதே போல இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்கள் முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசு. 2018ஆம் ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் கனமழை, அதனால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. அப்போ நான் டெல்டா மாவட்டத்தில் அங்க இருக்கின்ற பகுதியை பார்க்க சென்ற போது நாகூர் தர்கா குளக்கரையை போய் பார்த்தேன். அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அந்த குளக்கரையை சரி செய்ய 4 கோடி 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து குளக்கரையை சரி செய்தேன். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அதிமுக. மேலும் இன்றைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு அவருடைய நினைவாக அவருடைய பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கொண்டாந்தது அதிமுக அரசு. இந்த திண்டுக்கல்ல 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. ஆகவே சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அதோட அவர் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார். அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்குது. அதனால சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது, சிறுபான்மை மக்களுக்கு நன்மை கிடைக்காது என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வராங்க. அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். இன்றைக்கு ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது எல்லா கட்சியும் கூட்டணி வைக்குது. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்குது. அதை விட கொள்கை என்பது நிலையானது, அது அதிமுக இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்காக வாக்கள் சிதறாமல் இருப்பதற்காக கூட்டணி அமைக்கிறோம். அதே போல 1999ஆம் ஆண்டு இதே திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைச்சாங்க. அதே போல 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா விமர்சனம் செய்யவில்லை. இப்போது அதிமுக கூட்டணி வச்சா விமர்சனம் செய்யறாங்க. அதனால சிறுபான்மை மக்கள் பாதுகாக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம். 30 ஆண்டு காலம் 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. தமிழகத்திலே ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதோட நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க. அதெல்லாம் ஏழைகள், நாங்களாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆட்டோவின் விலை உயர்ந்துடுது. புதிய ஆட்டோ வாங்கணும்னா அந்த ஆட்டோ சங்க உறுப்பினராக இருந்தால் புதிய ஆட்டோ வாங்கினா அவங்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதே போல மின் கட்டண உயர்வு கேட்க வேண்டியதே இல்லை. நீங்க கரண்டை தொட்டா தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது. திமுக ஆட்சியில் திமுக ஆட்சிக்கு பிறகு 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட தொழில் செய்யலாம் கடுமையாக பாதிக்கிறாங்க.
இன்றைக்கு காலையில் ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற பொழுது அந்த தொழில் செய்கின்றவர்களாம் குறிப்பிட்டாங்க, கடுமையான மின்கட்டணம் உயர்ந்து விட்டது என்று என்னுடைய கவனத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் கடை வச்சிருக்கிறீங்க, மாலை நேரத்தில் பீக் அவர் டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க? அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே ஏழைகள், வீடு இல்லாத குடிசையில் வாழ்கிறவங்க, வீட்டு மனை இல்லாதவங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்.